வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது, கலங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுது மனதில் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுது. யுத்தம் ஸ்டார்ட் ஆனவனே யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் கிடையாது. யுத்தத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன சிந்திக்க போகிறோங்கிறது தான் நம்ம யுத்தத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போகிறோமா, நம்ம யுத்தத்தில் நின்ற போகிறோமாங்கிறது தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது, கலங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுது மனதில் யுத்தம் ஸ்டார்ட் ஆகி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, இப்போ பயப்படுற மாதிரி இருந்தாலும் கலங்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ கூட மட்டும் நில்லு நம்ம சொல்லுவோம். கர்த்தர் சொல்ல மாட்டேன். அவர் கூட நிற்கணும். அவர் கை கோர்த்து போனோம்னா பயப்படுவதற்கும் கலங்குவதற்கும் இடம் கொடுக்கூடாது. பயப்படுகிற எண்ணங்கள் வந்துச்சுன்னா பயந்தே ஆகணும்னு கிடையாது. நமக்கு ஒரு இயேசு நாமம் இருக்கு. இயேசு நாமத்தில் இந்த பயத்தை நான் நிராகரிக்கிறேன், பயத்தை நான் எதிர்க்கிறேன். உபாகம் திருப்புவோம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னியாவிலே சேர்ந்தோம். காதேஸ் பர்னியா தான் வனாந்திரத்திற்கும் கானான் தேசத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு பார்டர். காதேஸ் பர்னியாவை தாண்டிட்டோம்னா தேவன் அவர்களுக்காக சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடலாம். அப்படி போகிற நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு வேவு வாப்பதற்காக ஒரு 12 பேரை அனுப்புகிறார். காதேஸ் பர்னியாவில் இருந்தால் அந்த வேவு பார்க்குற ஆட்கள் அனுப்பப்படுகிறார்கள். போயிட்டு வந்த 12 பேரில் 10 பேர் சொன்ன செய்தி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினது, நடுக்கத்தை ஏற்படுத்தினது. அதாவது யோசுவா காலேபை தவிர மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அவர்களுக்கு கலக்கத்தையும் பயத்தை ஏற்படுத்தினது. காதேஸ் பர்னியாவில் இருக்கும் பொழுதே அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே நிறைய டிஸ்கிரிப்ஷன் வர்ணனை கொடுக்குறார். அந்த பட்டணத்தை குறித்து பேசுகிறார். பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் பேசுகிறாரு, தேசம் எப்படிப்பட்ட தேசம் பேசுகிறார். அதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்தையும் அது எப்படிப்பட்ட தேசம், மலையின் பள்ளத்தாக்கில் உள்ள தேசம், அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. அரணிப்பான பட்டணம் எல்லாமே பேசுகிறார். ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலையும் ராட்சசர்களை குறித்து பேசவே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, எத்தனை அடி உயரமாக இருப்பாங்கன்னு அப்படி பேசவே கிடையாது. ஏன் பேசுகிறோன்னா அது பல காரணம் இருக்கிறது. அதில் ஒரு காரணம், கர்த்தர் எப்பொழுதுமே பிரச்சனைகளை பெருசாக பேசுறது கிடையாது. 2வது காரியம், அவருக்கு உள்ளே போவதற்கு முன்பாகவே அங்கே பெரிய 9 அடியில் ஆள் இருப்பான், 10 அடியில் ஆள் இருப்பான், பெரிய அரணிப்பான பட்டணமாக இருக்குன்னா உள்ளே போக மாட்டான். அவன் போகிற அந்த முயற்சியை விட்டுருவான். அதனால் அது குறித்து அவர் எந்த விதமான காரியத்தையும் சொல்லலை. தேவன் மாறாதவர். நான் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளும் மாறுவது கிடையாது. என வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை இல்லை. பிசாசு மாறலை. அதே போல விசுவாசத்தில் நாம் எப்படி வாழணும் என்பது மாறலை. அன்றைக்கு அவர்கள் எப்படி விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ அதே போல தான் நாமும் இன்றைக்கு வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு விசுவாசத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். வாசிப்போம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அதை போய் சுதந்தரித்துக்கொள். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருந்தாலும், அதுதான் நம்மளோட வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தமாக ஆலோசனையாக இருந்தாலும், அதை நாம் விசுவாசிக்காத வரை, அதை பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்காத வரை, விசுவாசித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காத வரை அதனோட வாழ்க்கையின் பங்காக மாறுவது கிடையாது. கர்த்தர் எனக்கு செய்வார்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் நல்லது, ஃபைன். ஆனால் அதை குறித்து நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா அதனோட வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் காலையில் அவர்கள் விழித்து எழும்புவதற்கு முன்பாகவே அந்த மண்ணின் மேலே பனி பெய்யும், பனியின் மேலே மண்ணாக இருக்கும். மண்ணின் மேலே மண்ணா விழாது, பனியின் மேலே மண்ணாக இருக்கும். மண்ணா வாசலில் விழுந்தால் கூட அவர்கள் காலையில் வெயில் ஏறுவதற்கு முன்பாக வீட்டை திறக்கணும்,
வீட்டை திறந்து அந்த மண்ணாவை எடுக்கணும், மண்ணாவை எடுத்து இடித்து புசிச்சு சாப்பிடணும். மண்ணா வந்து நேராக அவங்க வாயில் விழாது இல்லையா? நல்லா கவனிங்க, அது வனாந்தரம். கர்த்தர் மேக ஸ்தம்பமாக இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். இல்லைன்னு என்ன இருக்கும்? பனி வாட்டி எடுத்துரும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் காலையில் போகணும், வெயில் ஏறதுக்கு முன்பாக அதை போய் எடுக்கணும். அதெல்லாம் கர்த்தர் சொல்றார், உன் பிதாக்களுக்கும் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அது முக்கியமான ஒரு காரியம். வேதம் முழுவதும் இந்த இடத்துல மட்டும் கிடையாது. வேதம் முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை முதல்ல சொல்றார். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேங்கிற வார்த்தை வேதம் முழுவதும் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி ஒரு செய்தியை அனுப்பும் போதும் பயப்படாதேங்கிற வார்த்தையை சொல்றாரு. அல்லது தேவதூதன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? சாய்ச்சல் விட்டுலாமா? அடுத்து ஏன் சொல்றாரு? நீங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, சில நேரத்தில் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒரு டெஸ்டினி வச்சு நம்ம அனுப்புகிறார் என்றால் அதை மேற்கொள்ள முடியுமா, ஜெயிக்க முடியுமா, கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள முடியுமாங்கிற பயமும் கலக்கமும் அநேக நேரத்தில் வரும். இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரியம் பயம். அவங்க பயப்படுவாங்க, எதையும் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. மனதில் 1008 பிற்போக்கான எண்ணங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயந்து முன்னேறி போவது கிடையாது. கர்த்தர் சொல்லும்போது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கல. முடிஞ்சா பயப்படாமல் இரு, முடிஞ்சா கலங்காமல் இரு. நீ பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணு சொல்லலை. கர்த்தர் எப்பப்பெல்லாம் ஒரு காரியம் சொல்றார் என்றால் கர்த்தர் அதை கட்டளையாக சொல்ற, கமாண்ட் பண்றார். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இருன்னா என்ன? அது கட்டளை. பக்கத்தோடு சொல்லுவோம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். ஏன்? சில நேரத்தில் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். சில சூழ்நிலையில் சில நேரத்தில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது சில பயம் வரும், சில கலக்கம் வரும். அதன் விளைவாக மனசோர்வு வரும். அப்படி டக்குன்னு மனசோர்வு வந்துடாது. ஒரு பயம் வரும். அந்த பயம் நம்ம ஆளுகை செலுத்தும் பொழுது நமக்குள்ள அது டிப்ரெஷனாக கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், சில பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்ல முடியாது. சில பகுதியில் நம்ம பலவீனமாக இருப்போம். அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போவோம். இது ஒரு யுத்தம். இன்னைக்கு நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற போராயுதங்களும் கிடையாது. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் பெரும்பாலும் நடக்கிற இடமே மனதில் தான் நடக்குது. நம்முடைய சிந்தையில் நடக்கிறது, எண்ணத்தில் நடக்கிறது. உள்ளே வெற்றி பெறவில்லை என்றால் வெளியே வெற்றி பெற முடியாது. நம்முடைய வெற்றி வெளியே நடக்கணும். வெளியே வெற்றியை நாம் சுதந்திரிக்கணும். வெளியே வெற்றியை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல மனதில் வெற்றியை பார்க்கணும். மனதில் வெற்றியை பார்த்தோம் என்றால் வெளியே வெற்றியை பார்க்கலாம். உள்ளே மாற்றம் ஏற்படாத வரை வெளியே மாற்றம் ஏற்படாது. அதனால தான் கர்த்தர் முதல்ல அவங்க வெற்றி பெறுவதற்கு முன்பாக முதல்ல சொல்றார், நாங்கள் வெற்றியை அனுபவிக்கவே இல்லை. வெற்றி பெறுவதற்கு முன்பாக சொல்றார், பயப்படாதே கலங்காத, சோர்ந்து போயிடாத. 1000 பிரச்சனைகள் இருக்கும், எதிர்மறையான காரியங்கள் இருக்கும், அரணிப்பான பட்டணமா இருக்கும், 9 அடி ராட்சசன் இருப்பான். பாந்து பயந்துராத, கலங்கிறாத. கலங்காதன்னு சொல்லும் பொழுது டிப்ரெஷன் ஆயிராத, மனசோர்வடையாத. இன்னைக்கு சபைக்கு போகிற பெரும்பாலான மக்கள் கலக்கத்தில் தான் வாழ்றாங்க. கலக்கத்தில் வாழ்றாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான பிக்சர் கிடையாது. ஒரு கலக்கத்திலையும் மனசோர்வுலையும் வாழ்றாங்க. கலக்கத்திலையும் மனசோர்வுலையும் வாழக்கூடிய எத்தனை ஜனங்கள், தேவன் இல்லாத ஜனங்கள், சத்தியம் தெரியாத ஜனங்கள், பதில் என்னன்னு தெரியலன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்ன தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியல, எங்கே போகணும்னு தெரியாதனால அவங்க சூசைட் பண்ணிடுறாங்க, சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. என்றால் அது ரொம்ப தீமையானது. அதனால தான் கர்த்தர் அவர் கட்டளையாக கொடுக்குறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறார். கர்த்தர் இதை சொல்லும் பொழுது ஒரு ஆலோசனையாக சொல்லலை, ஒரு புத்திமதி சொல்கிறார். பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறார். புத்திமதியாக சொல்கிறது மட்டுமல்ல, அந்த புத்திமதிக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுவதற்கு முன்பாக, கர்த்தர்கிட்ட அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக நாம் பயப்படலாம், கலங்கலாம். சில காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலையா? கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாக நம்ம பயப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம்,
கலங்கக்கூடிய ஆளா இருக்கலாம். கர்த்தர்ட்ட வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தை நம்மை பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது. அதில வார்த்தை உண்டானது, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். என்ன உண்டாச்சு? வெளிச்சம் உண்டாச்சு. அன்னைக்கு மரியாள்கிட்ட தேவதூன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் கேட்குறாங்க. சில ஆங்கில பைபிள் தான் அழகா இருக்கு, நோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் வாய்ட் ஆஃப் பவர் இருக்கு. தேவனுடைய எந்த வார்த்தையும் வல்லமை இல்லாமல் போவதில்லைன்னு இருக்கு. தேவனிடத்துல வார்த்தை வருதுச்சுன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்ப பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட் வருது. ஏசாயா 55 சொல்றார், நான் அனுப்பின காரியமாகும்படி வாக்கியம், என் வார்த்தை வெறுமையாக திரும்பாதுங்கிறார். அது ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான் என்றால் அவன் சூழ்நிலைகளை மாறுவதற்கான அந்த ஆற்றலும் இணைந்தே போகுது. 12 பேர் போயிட்டு வராங்க, வேவுக்காரங்க போயிட்டு வராங்க, சொல்றான் 10 பேர் சொல்றான், சான்ஸே கிடையாது, தேசம் சூப்பர் தேசம் தான், இதுதான் என்னுடைய கனி, சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஆனா போயிட்டு வந்த அங்கே பார்த்த அத்தனை பேர் ராட்சசன். அவனை பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா வெட்டுக்கிளி மாதிரி தெரியுது. சில நேரத்தில் தெரியும் பார்த்தீங்களா. இப்போது நானே கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி இருப்பேன், 175 சென்டிமீட்டர் எனக்கு. சில நேரத்தில் சில ஆளுக்கு பக்கத்தில் நின்று வச்சுக்கோங்களேன், நம்ம குட்டையை மாதிரி தெரியும். அவன் அவ்வளோ இருப்பான் அப்படி, பார்த்து இல்லையா? நீங்கள் ரொம்ப குட்டையாக இருந்தீங்கன்னா ரொம்ப குள்ளமணி மாதிரி தெரியும். சிலர்லாம் நீங்கள் நினைக்க நானே வச்சுருக்குங்க, அவனுக்கு முன்னாடி ரொம்ப குட்டையாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அவன் பார்த்தேன் 9 அடி ஆளை பார்த்த உடனே அத்தாடி அவன் வெட்டுக்கிளியா, அவனுக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், இன்னும் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போல, இன்னும் வேவு பார்க்க போறதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கும் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்னு சொன்னார். எங்க சுப்ப சொல்றாரு, கதை ஸ்பர்ணியாவில் பார்டர்ல சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதப்பா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், கலங்காமல் ஆமேன், சூப்பர், பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன், எவன் வந்தாலும் பார்த்தலாம். எது வரைக்கும் சொன்னாங்க தெரியுமா? ராட்சசனை பார்க்குறவர் தான், ராட்சசனை பார்க்குறவர் ஆமே நல்ல லூயா பயப்படாமல் போகும்போது ராட்சசனை பார்த்தவொன்னே அத்தனை பேருக்கும் கால் நடுங்கிடுச்சு. பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. பிரச்சனைகளை பார்த்த உடனே பயம் அப்படியே அவனை கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தை அவன் எதிர்க்கவே இல்லை, அந்த பயத்தை அவன் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அந்த பயம் அவனை ஆளுகை செய்வதற்கு அப்படியே இடம் கொடுத்தான். அதனால தான் கர்த்தர் எப்பவுமே பின்னாடி ஆலோசனை சொல்றது கிடையாதுங்க, முன்கூட்டியே சொல்லிடுவார். எதை சந்திக்க போறவருக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா 14ஆம் அதிகாரம் வீட்டில் படிச்சு பாருங்க, எடுத்த உடனே விடிய இரவு முழுதும் அழுதார்கள் இருக்கு. அழுதார்கள் சொல்லலாங்க, இரவு முழுதும் அழுதார்கள். நம்ம இந்த வனாந்தரத்தை செத்தே போன்னு சொல்லி இரவு முழுதும் அழுதார்கள். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கிறது மறந்துட்டாங்க. அவங்க எதை பார்த்தாங்களோ அதை பார்த்ததன் விளைவாக என்ன சிந்தை வந்ததோ அந்த சிந்தை அவர்கள் ஆளுகை செலுத்தினது. அந்த எண்ணத்திலிருந்து ஒரு ரெக்கவர் ஆகவே இல்லை. சரி, எண்ணம் வர்றது இல்லைங்க, அந்த எண்ணத்திலிருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வராத ஆட்கள் அந்த 40 வருஷத்துல அப்படியே செத்தே விட்டாங்க, 2 பேரை தவிர. அந்த 2 பேருக்கு அந்த எண்ணம் வரலையா? அவனுக்கு என்ன கண்ணு இல்லையா, சிந்தை இல்லையா? அவனுக்கு என்ன வந்துச்சு, அவனும் சிந்தை வந்துச்சு. ஆனா அந்த எண்ணத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, அந்த எண்ணத்துக்கு அவன் இணங்கலை. அந்த எண்ணம் அவனை ஆளுகை செய்வதற்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த எண்ணத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணா தேவன் என்ன சொன்னாரோ அந்த எண்ணத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, பயத்தின் எண்ணங்கள் வரும் பொழுது, கலங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுது மனதில் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுது. யுத்தம் ஸ்டார்ட் ஆனவனே யுத்தத்தில் நம்ம தோத்துட்டோம் கிடையாது, யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். அந்த யுத்தத்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், யுத்தத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், என்ன சிந்திக்க போகிறோங்கிறது தான் நம்ம யுத்தத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக போகிறோமா, அந்த யுத்தத்தில் நின்ற போகிறோமாங்கிறது தீர்மானிக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லாருக்குமே பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, போராட்டங்களை பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும், பலதரப்பட்ட சிந்தைகள் வரும்.
சொல்றது கவனிக்கிறீங்க இல்லையா? வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பயம் என்னன்னா மரண பயம். மக்கள் பயப்படுறாங்க இல்லையா? இவனும் பயந்தான். எதுக்கு பார்த்தான்? பயந்தான் செத்து போகும் தான் பயந்தான். நம்மளும் செத்து போவோம், பிள்ளை கூட்டிலும் செத்து போனோம். எல்லா பயத்துக்கும் வேறா இருக்கிற பயம் என்னதென்றால் மரண பயம். அதனாலதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாக கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்னு இருக்கு. சில மக்கள் எனக்கு கடல் தண்ணியை கண்டா பிடிக்காதுமா. ஏன் பிடிக்காது? இழுத்துட்டு போயிருமான்னு பயம். நல்லா கவனிங்க. அதுக்காக உள்ள தெரியாத இடத்துல ஓடிடாதீங்க. அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? உள்ளூர்காரனுக்கு பேயை கண்டா பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணியை கண்டா பயம் சொல்லுவாங்க தெரியுமா? அது கரெக்டுங்க. ஏன்னா வெளியூர்காரனுக்கு உள்ளூர்காரனுக்கு தண்ணியை கண்டு பயப்பட மாட்டான். ஏன்னா எந்த இடத்துல குழி இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல போனால் இழுக்குன்னு உள்ளூர்காரனுக்கு தெரியும், வெளியூர்காரனுக்கு தெரியாது. அதனால தண்ணியை கண்டா பயப்படுவான். ஏன்னா உள்ளூர்காரனுக்கு பேய் அந்த இடத்துல பேய், இந்த இடத்துல பேயின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெளியூர்காரனுக்கு எந்த இடத்துல பேய் இருக்குன்னு தெரியாது. அதனால பேயோடய படிச்சு எழுந்திரிச்சு போயிடுவான். பேயும் அவனை ஒன்றும் செய்யாது, ஏன்னா அவனுக்கு பயம் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பேய் எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யணும், பயப்படாத வரை பேய் வராது. பேய் இருந்தால் கூட பார்த்துட்டு போயிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால கண்ட இடத்துல ஓடி போய் கடலை பார்த்து இறங்கிறாங்க. நேற்று கூட 2 பசங்க, வாலிப பசங்க 3 பேர் கடலை சுற்றி போயிட்டாங்க. தெரியாமல் எங்கே கடலுக்குள்ளே இறங்கிறாங்க. ஆனால் மக்கள் அநேக தண்ணியை கண்டா பயப்படும். ஏன்னா அது தண்ணி இழுத்துருமோ உண்டு. சிலருக்கு ஏரோப்ளேனில் ஏறதுக்கு பயம். ஏன்? 2 நிமிஷத்தில் படக்குன்னு விழுந்துருமோன்னு ஒரு பயம். எல்லாவற்றுக்கும் பேசா இருக்கிறது என்றால் பயம், மரண பயம். பிசாசு நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில் பலதரப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். ஒரு நாளும் மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. இருக்கிறதுலையே மரணம் கொடியது கிடையாதுங்க. கிறிஸ்து இல்லாமல் செத்து போறதாங்க கொடியது. மரணம் ஒரு நாளும் நமக்கு மரணமே கிடையாது. நம்ம செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு தெரியுமா? நீங்க மரித்தீர்கள் இருக்கு, நம்ம செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மறிக்க மாட்டான்டாரு. அப்ப செத்தே போக மாட்டோமா சொல்லல. மரணத்தினுடைய வேதனை அனுபவிக்க மாட்டோம். நம்ம உலகத்தில் தீர்க்காயுசா வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு போகும்பொழுது நமக்கு மரணம் ஒரு வேதனையாகவே இருக்காது. ஒரு செகண்ட் உங்களுக்கு வேதனை கூட இருக்காது. கர்த்தர் இல்லாமல் ஒரு மனுஷன் போறான்னா அது வேதனையான காரியம். மரணத்தை குறித்து பயப்படாதீங்க. மரண சிந்தை வரும்போது அதை குறித்து சிந்திக்காதீங்கன்னா பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வேலையே செய்ய முடியாதுங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா முதல் காரியம் எதை கொண்டு வருவான்? மரண பயத்தை கொண்டு வந்துருவான். மரண பயத்தை மேற்கொண்டுருங்க. பிசாசு சொல்லும், செத்து போகணும் பரவாயில்லடா விடுறா, வாழ்ந்தா இங்கே இல்லாட்டா செத்தா அங்கே அப்படிங்க உங்களை தொடுவதற்கே யோசிப்பான். எந்த ஒரு சூழ்நிலையும் பிசாசு கொண்டு வர எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் உள்ள இடம் கொடுத்துறாங்க. உபாகம் திருப்புவோம். உபாகம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னான். இது வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் யோசுவாவின் மேலே தலைமைத்துவம் கொடுப்பதற்கு முன்பாக மோசே சொல்லக்கூடிய காரியம். 40 வருஷத்துக்கும், அதாவது பல மாதங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 40 வருஷம் தான். காதேஸ் பர்னியாவில் கிட்டத்தட்ட 100 சொச்ச நாளில் காதேஸ் பர்னியா போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை திரும்பி சொல்லுகிறார். இங்கே பலம் கொண்டு திடமானதாக இருக்கிறார். அநேக மக்களுடைய மனதில் என்னன்னா, கர்த்தர் இந்த சாவரின் கார்டு சொல்கிறோம் இல்லையா, சர்வ ஏகாதிபத்திய அதிகாரம் உள்ளவர். அவர் எதை நினைக்கிறாரோ அது நடச்சி காமிப்பார். கர்த்தர் நினைச்சாருன்னு வச்சுங்களேன், நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ கர்த்தர் செஞ்சிருவார். நம்ம ஊரில் சொல்கிறாங்க, கொடுக்குற சாமி கூரையை பிச்சிரும். அப்படி கர்த்தர் கொடுக்க நினைச்சாருன்னா எவனும் தடுக்க முடியாது. எவனும் தடுக்க முடியாது. நீங்கள் தடுத்துடலாம் தெரியுமா? வேற யாருமே தடுக்க முடியாது, நீங்கள் தடுக்கலாம். கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய சுய சித்தத்தை ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே செய்ய மாட்டார். நீங்கள் ஒரு காரியத்தில் இன்வால்வ் ஆகலை, விசுவாசிக்கலைன்னா கர்த்தர் உங்களுக்கு எக்காரணம் கூட செய்ய முடியாது. இல்லை, கர்த்தர் நம்ம எப்படி இருந்தாலும் செஞ்சிருவாரு. நம்ம பயந்தாலும் சரிதான்,
பயப்படாமல் இருந்தாலும் சரிதான், விசுவாசித்தான் சரிதான், விசுவாசிக்காமல் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் கொடுத்துருவாருன்னா இவைகள்லாம் கர்த்தர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பலம் கொண்டு தினமனதாயிரு, பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, பயப்பட்டா பயப்பட்டுக்க, கலங்கினா கலங்க, கண்ணீர் விட்டா கண்ணீர் விட்டுக்க, நான் உன்னை அப்படி கொடுத்துருவேன்னு சொல்லலை. இயேசு பூமியில் இருக்கும்போதெல்லாம் ஒரு காரியத்தை அடிக்கடி வலியுறுத்துகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தேக்க வேண்டாம். அது ரொம்ப சீரியஸான காரியம். பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ்ங்கிறார். ஸ்ட்ராங்கா இரு, தைரியமா இருங்கிறார். நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை, தைரியமா இல்லைன்னா பிசாசுடைய ஆளுகை நம்மளோட வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசுக்கு நல்லா தெரியும் காரியங்கள் எப்படி நடக்கணும்னு நல்லா தெரியும். பிசாசு தன்னுடைய கரத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது நல்லா தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு கூடாத காரியம். அதே நேரத்தில் பிசாசு நம்மளோட வாழ்க்கையில் உள்ளே நுழையணும், அவனுடைய சித்தத்தை, என்னோட நோக்கத்தை, என்னோட ஆலோசனை நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னா முதல்ல நம்ம பயப்பட வைப்போம். நம்ம பயப்படவே இல்லை, அது குறித்த அறிவே இல்லைன்னா இப்போ உங்க பக்கமே வர மாட்டாங்க. உங்க பக்கத்தில் வந்து உங்களுக்குள்ள நுழைவதற்கான அவனுக்கு எந்த விதமான சான்ஸே இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும், முதல்ல என்ன சொல்றாரு, அதை குறித்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறாரா, அதை விசுவாசிக்க வைக்கிறார். அப்புறம் தான் உங்களுக்குள்ள வர்றாரு. பிசாசு என்ன சொல்லுவானா, அதை குறித்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள கொடுப்பான். இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை குறித்து சிந்திக்க வைப்பான். யோபோட வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு சொல்ற, நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டுச்சு. சில மக்கள் எல்லாம் கவனிங்க, எந்த காலகட்டத்திலையும் பயத்தை உள்ள விட்டுறாதீங்க. பயப்படுகிற எண்ணங்கள் வருமா, வரும். கலங்கக்கூடிய எண்ணங்கள் வருமா, வரும். என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், அப்படி 1000 எண்ணங்கள் உள்ள வரும். உட்காந்து அப்படி சிந்திச்சு பாருங்க, அது வாட்டுக்கு ஓடும். உங்களுக்கு நேரம் போறதே தெரியாதுங்க. சில மக்கள் பயப்பட்டது மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனா உள்ள பயப்படுவாங்க. நம்ம ஊரில் அந்த பயப்படுற நேரத்தில் பாட்டு பாடிட்டு போவோம் பார்த்தீங்களா, பெரிய பெரிய அது என்னன்னா பயப்படாத மாதிரி காமிக்கிறது. ஆனால் உள்ள எப்படி இருக்கும்னா உள்ள தொட நடுங்கும். கர்த்தர் வந்து இருதயத்தை பார்ப்பார், பிசாசு பார்க்க மாட்டான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். பயப்படாமலும் கலங்காமல் இருக்க. இது வந்து ஒரு ஆவிக்குரிய மனநிலைங்க, ஆவிக்குரிய சிந்தைங்க. இந்த சிந்தை நமக்குள்ள அப்படியே பயப்படாமலும் கலங்காமல் இருக்க சிந்தை அப்படியே ஆளுகை செலுத்து என்றால் கர்த்தர் செயல்படுவதற்கான சூழ்நிலை உருவாயிரும். நம்மளோட சரீரம் ஒரு சிஸ்டம் மாதிரி. சரீரத்தில் ஒரு தவறான காரியத்தை உள்ள விட்டோம்னா சரீரம் மறு செகண்ட் அலாம் பண்ண கொடுக்கும் தெரியுமா, கொடுக்காதா? என் சரீரம்லாம் கரெக்டாக 5 நிமிஷத்தில் அலாம் கொடுத்துரும். தப்பான சாப்பாடு சாப்பிட்டா மொத்தம் நிமிஷம் தலைவலிக்கும். நீ சாப்பிட்டது சரியில்லை அப்படின்னு ஒரு செகண்டில் அலாம் பண்ணிடும். நம்ம சரீரம் அலாம் பண்ணுமா பண்ணாதா? அலாம் பண்ணும். அதே மாதிரி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டமும் பயத்தோடு இணைஞ்சு வாழவே வாழாது. பயத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய அந்த சிந்தைகள், எண்ணங்கள் பயத்தோடு இணைந்து வாழும்படியாக அந்த சிஸ்டம் உருவாக்கப்படவே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பயப்படுற எண்ணம் வரத்தான் செய்யும், அதோட நீ அப்படியே பழகிக்க ஒன்றுங்க, பயப்படாம மாதிரி நடிச்சுக்க வேண்டியதான். சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்களேன், இந்த பக்கம் வச்சுக்கோங்க. சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், ஜெபிச்சேன், என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்குன்னா எல்லா பயத்துக்கும். பிசாசு நேரத்தில் நமக்குள்ள பயப்படுகிற எண்ணங்களை கொடுப்பாங்க. குறிப்பாக நம்ம சொந்தக்காரங்க அல்லது நமக்கு நெருங்கினவங்க யாருக்கா ஒன்று நடந்துச்சுன்னா அந்த பயத்தை கொண்டு வர மாட்டான். நமக்கு சொந்தக்காரங்க, நெருங்கினவங்க, நம்முடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க, யாருக்காவது ஏதாவது வியாதி வந்து செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் மனசில் எண்ணத்தை கொடுப்பான், உனக்கும் அந்த வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்பா. அந்த எண்ணத்தை கொடுத்து உங்களை சிந்திக்க வைப்பான், வாய்ப்பு இருக்குது, இப்படிப்பட்ட வியாதி வருவதற்கான உனக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவான். நீ யார்கிட்டையும் அதை கொடுத்து பேசாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக நிற்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் உங்களுக்குள்ள அப்படி ரோல் ஓவர் ஆகும்.
அதை அப்படியே சிந்திக்கக்கூடாது, சிந்திச்சு அதை பற்றி பயப்படக்கூடாது. அந்த எண்ணத்தை இயேசு நாமத்தில் நான் எதுக்குறேன், அந்த எண்ணத்தை இயேசு நாமத்தில் நான் நிராகரிக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. வேதம் சொல்லுகிறது உபாகம் 28 லேவியராகமம் 26 நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை குறித்து பேசுகிறது. லேவியராகமம் 26, உபாகமம் 28 ரெண்டுமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை குறித்து பேசுகிறது. இதில் நற்செய்தி என்னதென்றால், கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு இருக்கு. எல்லா விதமான வியாதியிலிருந்தும் எல்லா விதமான நோயிலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறான் இருக்கு. அந்த எண்ணம் வரும் பொழுது, அந்த சிந்தை வரும் பொழுது, இயேசு நாமத்தில் அந்த எண்ணத்தை நான் நிராகரிக்கிறேன். இயேசு நாமத்தில் அந்த பயப்படுகிற எண்ணத்தை நான் நிராகரிக்கிறேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் அறிவிப்பேன் அப்படின்னு கர்த்தருடைய எண்ணங்களை உள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரிதான், ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், சில எண்ணங்களுக்கு ப்ளஸ் தான் உள்ள கொண்டு வருவான். எண்ணமே எனக்கு வரலை, எந்த தீய எண்ணங்கள் வரல, எந்த கெட்ட எண்ணங்கள் வரல நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணம் என்னை அழிக்க வந்திருக்கிறதா உருவாக்க வந்திருக்கிறதான்னு பார்க்கணும். நான் சொல்றது, என்னை அழித்து நாசமாக்குறதுக்கு வந்திருக்கா இல்லைன்னா என்னை உருவாக்க வந்திருக்கதான் பார்க்கணும். கர்த்தர்ட்டேருந்து வந்திருக்குன்னா அதை நம்ம உருவாக்க வந்திருக்கிறது. பிசாசிட்டிருந்து வந்திருக்குன்னா அந்த எண்ணம் நம்ம அழிக்க வந்திருக்குது. அதான் இது குறித்து பின்னாடி பேசும்போது சொன்னேன். ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம கவர்ன் பண்ணணும், பவுன்சர் மாதிரி வச்சு கவர்ன் பண்ணணும். இது தேவன்கிட்டருந்து வந்துச்சுன்னா உள்ளே விடணும், தேவன்கிட்டருந்து வரலன்னா அதை உள்ளே விடக்கூடாது. என்ன வருமா வாசல் எழுதி வந்துடும். சரியான எண்ணம்னா உள்ளே விடுங்க, சரியான எண்ணம்னா வெளியே துரத்திடுங்க. எக்காரந்து கடந்து எண்ணத்தை வச்சு சிந்திக்காதீங்க, அது என்டர்டைன் பண்ணாதீங்க, அந்த எண்ணத்திலேயே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் செலவழிக்காதீங்க. என்னது ஆவிக்குரிய ஃபோர்ஸ் முதல்ல பயமாக மாறும், அப்புறம் அது அப்படியே கலக்கமாக மாறுதுன்னா உங்களுக்குள்ள மனசோர்வு ஏற்படுத்து. என்ன வாழ்க்கை அப்படின்னு ஆயிரும், ஒரு சலிப்புக்குள்ளே கொண்டு வரும். அது வெறும் பயம் மட்டும் இல்லை, அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம். எல்லா காரியமும் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுனா எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது. எண்ணத்திலிருந்து பயமாக மாறிடும். அதனால் எப்பேற்பட்ட எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை இயேசு நாமத்தில் நிராகரிங்க. கர்த்தரை நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி அவரோட ரட்சிப்பை எனக்கு காமிப்பார். எந்த பயமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கையில் வந்து சொல்லுவோம், எந்த விதமான பயமோ பயத்தின் எண்ணங்களோ என் வாழ்க்கையிலேயோ என் குடும்பத்திலேயோ என் எண்ணத்திலேயோ இருப்பதற்கு இயேசு நாமத்தில் இடம் கிடையாது. இயேசு நாமத்தில் பயத்தின் எண்ணங்களை நான் நிராகரிக்கிறேன், எதிர்க்கிறேன். இயேசு நாமத்தில் அவைகள் வெளியே போவதாக என்று சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன். திரும்பி வாசிப்போம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள் அப்படி சொன்னவொன்னே கர்த்தருடைய வார்த்தை கேட்டவொன்னே என்ன சொல்கிறோம்? ஓகே லார்ட், ஆமேன் லார்ட், நான் பயப்பட மாட்டேன், பலங்கொண்டு திடமானதாக இருப்பேன். எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன். அவர்களுக்கு பயப்படாமலும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாய் கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்றால் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அன்னைக்கு என்ன சொன்னார்? முதல் சாப்டரில் சொன்னார். முதல் சாப்டரில் என்ன சொன்னாரோ அதை தான் திரும்பி சொல்கிறார். கீழே வாசிங்க. பின்பு மோசே யோசுவை அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு, இதுதான் முதலே சொன்னாரா? முதலே தான் சொன்னார், பலன் கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். பயப்படவும் கலங்க வேண்டாம். பயத்துக்கு ஈல்டு பண்ண வேண்டாம். பயத்தின் சிந்தனைக்கு ஈல்டு பண்ண வேண்டாம். பயப்படுகிற எண்ணங்கள் வருது, பயப்படுகிற சிந்தைகள் வருதுன்னா அது இருளின் ராஜ்யத்திலேருந்து வருது, இருளின் மண்டலத்திலேருந்து வருது. ஒளியின் மண்டலத்திலேருந்து பயப்படுகிற எண்ணங்கள், சோர்வுகிற எண்ணங்கள் வருவது கிடையாது. ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு பயப்படுகிற எண்ணம் வந்துருச்சு,
ஒரு கலங்குற எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம பிசாசு பிடிச்சிட்டோன்னு அர்த்தம். பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டம் கிடையாது. பிசாசு நம்மை அழிப்பதற்கான ஒரு எண்ணத்தை உள்ள வைக்கிறான்னு அர்த்தம். உள்ள ஆவிக்குள்ளே போக முடியாது. நம்ம மனதுக்குள்ள சிந்திக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வரலாம். ஒரு இவர் தான் சொன்னார் அந்த காரியத்தை. ஒரு பெரிய 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 மாடி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50-60 பெரிய மாடி 100 மாடிலாம் இருக்குல்லங்க. ஒரு பெரிய மாடியில் இருக்கும்போது ஆண்ட்ரூமக்கு மேலேன்னு இப்படி பார்த்தாராம். பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே சின்ன சின்ன காராக தெரிஞ்சிருக்கு, மனுஷங்களாம் சிறுசாக தெரிஞ்சிருக்கு. பிசாசு சொல்லியிருக்கான் குதின்னு இருக்கான், குதிவே இருக்கான். அவர் சொல்லியிருக்க நீ குதின்னு இருக்காரு. அவர் தெளிவான ஆள், நீ குதின்னு இருக்காரு. உடனே பிசாசு என்ன சொல்லுவான், பாரு உனக்குள்ள தற்கொலை எண்ணம் வந்திருக்கு, அதனால உனக்கு தற்கொலை ஆவி பிடிச்சிருக்குன்றான். நீ பிசாசு சொல்லவானா, நல்ல ஒரு பாசட்டை கட்டாவே சொல்லிடுவார். ஒரு பையனுக்கு மேலேருந்து பார்க்கும்போது குதிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. இல்லை சிஸ்டர், உங்களுக்கு தற்கொலையின் ஆவி வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை கொடுத்தது அவன். அந்த எண்ணத்தை மறு செகண்டே நீ எதிர்த்தர். அந்த எண்ணம் உள்ளிருந்து ஆவியிலேருந்து வரலை, உள்ளிருந்து வெளியிருந்து வந்திருக்கிறது. பிசாசுடைய ஆதிக்கத்திலிருந்து வந்திருக்குன்னா அது இயேசு நாமத்தில் நிராகரிச்சிடணும். அதை என்டர்டெயின் பண்ணவே கூட. திரும்பி வாசிப்போம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சொல்லுவோம், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படுகிற எண்ணங்கள் வந்துச்சுன்னா பயந்தே ஆகணும்னு கிடையாது. நமக்கு ஒரு இயேசு நாமம் இருக்கு. இயேசு நாமத்தில் இந்த பயத்தை நான் நிராகரிக்கிறேன், பயத்தை நான் எதிர்க்கிறேன். இயேசு நாமத்தில் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு ஏத்திருள்ளுங்கள் அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான் இருக்கு. அதை அப்படியே எதுக்காம அந்த சிந்தையை வச்சிருந்தோம்னா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். முதல்ல கர்த்தர் சொன்னார் பயப்படவும் கலங்கவும் வேண்டான்னு சொன்னார். 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷன் அழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது 20 லட்சம் பேர் 20 லட்சத்துக்கு மேலே அழிஞ்சிட்டாங்க. 20 லட்சத்துக்கு மேலே அழிஞ்சிட்டாங்க. 20 லட்சத்தில் 30 லட்சங்கிறாங்க, 20 லட்சங்கிறாங்க. அது 20 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள். 20 லட்சத்தில் 2 பேர் தான் உள்ளே போனாங்க. 2 பேர். அப்போ 10 லட்சத்துக்கு ஒருத்தன். எவ்வளோ கொடுமைன்னு பாருங்க. அவனுக்கும் அந்த பயப்படுகிற எண்ணம் வந்துச்சு, சிந்திக்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனால் பயப்படாமல் அந்த எண்ணத்தை எதிர்த்தான். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் அநேக மக்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. ஆண்டவர் நிலத்தை குறித்து பேசினார், 4 விதமான நிலத்தை குறித்து பேசினார். பார்த்தீங்களா? 4 விதமான நிலத்தில் ஒரு நிலம்தான் பலன் கொடுத்துச்சு, மற்ற 3 நிலங்கள் எந்த விதமான பலனும் கொடுக்கல. வார்த்தையை கேட்கணும், கேட்ட வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கணும், உள்வாங்கி அதை சிந்திச்சோம்னா வாழ்க்கை மாறும். யோசுவா போவோம், யோசுவா 1ஆம் அதிகாரம் போவோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கழிவதும் இல்லை. மோசை மரித்தாச்சு, யோசுவாவுடைய தலைமத்துவம் வந்துருச்சு. மரிப்பேன்னு சொன்ன ஆட்கள்லாம் மறிச்சிட்டாங்க. அவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் நிற்கிது. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. கவனிங்க, முக்கியமான காரியம் அது. கர்த்தர் சில காரியத்தை ஏன் அதே ரிப்பீட் பண்ணுறார் என்றால் அது அந்த அளவுக்கு முக்கியங்கிறத ரிப்பீட் பண்ணுறார். கர்த்தர் சொன்னால் உனக்கு முன்பாக ஒருவனும் ஏற்று நிற்பதில்லை. உன்னை குறித்து நான் சொன்ன எந்த ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் எந்த ஒரு மனிதனும் மாற்றி அமைச்சிட முடியாது. முக்கியம், கர்த்தர் நமக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கார், திட்டமிட்டிருக்கிறாருன்னா எந்த ஒரு மனிதனும் நமக்காக தேவன் வகுத்ததை அதை மாற்றி எழுத முடியாது, அதை கேன்சல் பண்ணவே முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன் பலன் கொண்டு திடமனதாயிருன்னா டெம்டேஷன் வரும். அவ்வளோ பெரிய மோசையே இந்த ஜனங்களுக்கு பங்கிட முடியலன்னா நம்ம பங்கிட முடியுமா? என்ன மோசை யோசுவா எந்த அற்புதம் செஞ்சது மாதிரி பைபிளில் ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் தான் யுத்தத்தில் சூரியனை நிப்பாட்டுறாரு. இதுவரை அவர் எந்த அற்புதம் செய்யலை. ஆனால் மோசையுடைய அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்குன்பாகவே 10 மிராக்கள் செஞ்சு கொண்டு வந்த மனுஷன், செங்கடலை பிளந்த மனுஷன்,
அந்த அந்த மனிதனையே வாடா வந்து பார்ப்போம் வந்து பாடுறான்னு சொன்ன ஆட்கள். அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா மனதில் கட்டாயம் இருக்கும் தெரியுமா. அதனால கர்த்தர் எடுத்து சொல்றார், டெம்டேஷன் வரும், பயப்படுவதற்கான டெம்டேஷன் வரும், சோதனை வரும். அப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இரு, கரேஜியஸாக இரு, பலன் கொண்டு திடமானது. சில இடத்துல பயத்தின் எண்ணங்கள் வரலையா, பயத்தின் எண்ணங்களை ருசி பார்க்கலையா, உள்ள மனதெல்லாம் வந்திருக்கும். அப்படி இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன உள்ள வந்துருச்சு, ஆனால் ஈல்டு பண்ணாதீங்க. சங்கீதக்காரன் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரேன் கூட இருக்கிறேன், உடைய கோலும் உடைய தடியும் தேற்றும். அப்போ இருதயத்துக்குள்ள அந்த எண்ணம் உள்ள வந்தா கூட பயத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி செய்ய முடியும், செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கீழே வாசிப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன் இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்றார்? பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 31ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை தான் தனியாக கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார். ஏன் திருப்பி திருப்பி சொன்னார்? ஏன் சொன்னார்னா அது அந்த அளவுக்கு முக்கியமான காரியம். ஒரு காரியத்தை சுதந்திரிக்கணும், தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டங்களையும் நோக்கங்களையும் அனுபவிக்கணும் என்றால் எந்த காலகட்டத்திலையும் சோர்ந்து போயிடக்கூடாது, கலங்கிடக்கூடாது. நீங்கள் மனதில் கலக்கத்தை கொண்டு விட்டீங்க, மனதில் டிப்ரெஷனை கொண்டு விட்டீங்கன்னா உங்களுடைய தைரியம் முழுக்க போயிடும். மனதில் கொஞ்சோன்னு கலங்கிட்டீங்க, மன சோர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை தைரியமும் போயிடும் தெரியுமா. எக்ஸாம்லேயே எழுதும்போது ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தெரிஞ்சது எழுதுங்கிறாங்க இல்லையா. ஏன்? முதல்ல ஒரு தைரியம் வந்துடும். பரவாயில்லையா, 10 கேள்வி தெரியுமாடான்று மொத்த கேள்வியை பார்த்தோன்னா அப்படி முடிஞ்சுன்னா அப்படி லாக் ஆயிரும். எந்த சூழ்நிலையிலும் பயப்படுகிற எண்ணங்களை, பயப்படுகிற சிந்தையில் கொண்டு வருவாங்க. அதனால திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுகிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட பாருங்கள், சில காரியத்தை திருப்பி சொன்னோம்னா எனக்கு தெரியுமாங்க, தெரியுமா, தெரியுமே, தெரியும், தெரிஞ்சது மாதிரி வாழ்ந்தோமா, தெரிகிறது இல்லைங்க, தெரியுற மாதிரி வாழ்றதாங்க முக்கியம். ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்ச காரியத்தை என்னைக்கு வாழ்கிறோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையை மாறும். பலங்கொண்டு திடமானதாக இருந்தால் 1000 பிரச்சனைகள் 1000 போராட்டங்கள் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன்னா விசுவாசத்தில் வாழ்றன்னு அர்த்தம். எல்லா வசதியுமே வாசிக்கிறேன். இந்த ஆசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. புத்திமானாய் நடந்து கொள்வாய் இருக்க ஆங்கில பைபிளில். நீ வெற்றி உள்ளவனாய் நடந்து கொள்வாய். யூ வில் ப்ராஸ்பர் இருக்கு. யூ வில் ப்ராஸ்பர்னா நீ செழிப்புள்ளவனாய். புத்தி இருந்தால் தான் செழிப்படைய முடியும் தெரியுமா. புத்தி போச்சுன்னா தரித்திரம் வரும். அதனால தான் தமிழில் புத்திமானான் இருக்கு, ஆங்கில பைபிளில் யூ வில் ப்ராஸ்பர் இருக்கு. கையில் ஊற்றி சொல்லுவோம். எல்லா விதமான பிற்போக்கான எண்ணங்களை, தோல்வியின் எண்ணங்களை இயேசு நாமத்தில் நிராகரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சிந்தைகளை என் மனதில் வைக்கிறேன், அவைகளை சிந்திக்கிறேன். அந்த எண்ணங்கள் நான் போகும் இடமெல்லாம் என்னை செழிக்க வைக்கிறது, புத்திமானாய் நடக்க வைக்கிறது. ஆமேன், ஆமேன். 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காது. இந்த வார்த்தை எத்தனை முறை திருப்ப சொல்கிறார். ஏன்னா புத்தியில் ஏறுகிறவர் சொல்கிறார். ரெண்டு எதை செய்யணுங்கிற, எதை செய்யக்கூடாதுங்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஒன்று செய்ய சொல்கிறார், ஒன்று செய்யக்கூடாதுங்கிறாரு. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ பயப்படுற மாதிரி இருந்தாலும் கலங்குற மாதிரி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கூட மட்டும் நில்லு. நம்ம சொல்லுவான், கர்த்தர் சொல்ல மாட்டேன். அவர் கூட நிற்கணும். அவர் கை கோர்த்து போனோம்னா பயப்படுவதற்கும் கலங்குவதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுவது, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு. விசுவாசம் தாங்க அவரை தேடுகிறோம், அவருக்காக வாழ்கிறோம்னா விசுவாசம் தான் அவர் கரம் பிடிச்சு போக வைக்குது.
நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த ஒரு காலகட்டத்திலையும் சில காரியம் தெரியாமல் இருக்கலாம், சில காரியம் புரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் சரி, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், மேற்கொள்ளவும் சொல்லியிருக்கிறார், சுதந்திரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து எனக்கு நாலேஜ் இருக்குது இல்லை, அதெல்லாம் பாயிண்டே கிடையாது. அது குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக காரியங்களை வாய்க்க செய்வார் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்வர்டாகி போயிடலாம். அது குறித்த எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ யாரே ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் மறித்து போயிருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு கர்த்தருக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். தெரியுமா? நீங்கள் கர்த்தர்ட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டார். தெரியுமா? ஏன் ஜெத்தாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டார். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர்ட்ட இன்னொருத்தன் கேட்டான்னா அவனுக்கு அது சொல்லுவார். அப்புறம் பரவாயில்லையா? இன்னொருத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? உங்களை பொறுத்து இன்னொருத்தன் கேட்டால் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் கர்த்தர் யார் பற்றி யாரும் சொல்ல மாட்டார். அது உன் வேலை எல்லாம் பாரு. உன் வேலை என்ன, நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி நட. பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே. இது எப்படி தாவீது தான் வாழ்க்கிற ஜெயமாக பார்த்தாருன்னு சொல்கிறேன். அதோட முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடருவோம். தாவீது ஒரு விசுவாச வீரன். ஆடுகளை மேய்ச்சாரு, அழைப்பு வந்துச்சு அவர் மேலே. அந்த மனிதன் விசுவாச வீரனா அந்த மட்டும் இல்லை, கூட வந்த ஆட்களையும் விசுவாச வீரனை மாற்றினார், ஸ்ட்ராங்காக மாற்றினார். கூட வந்தவெல்லாம் முறுமுறுக்கணும், குறை சொல்கிறோம் தான் வந்து சேர்ந்தாங்க ஒரு குரூப்பு. ஆனால் வேதம் அவர்களை பற்றி பேசும்போது முறுமுறுக்கிறோம், குறை சொல்கிறேன்னு சொல்லலை. இந்த மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு ஒரு சொல்லுது, தாவீதின் பராக்கிரமசாலிகள்னு சொல்லுது. அவரோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார், போராட்டங்களை சந்திச்சிருக்கிறார். அவருக்கும் பயப்படும்படியான, கலங்கும்படியான சில எண்ணங்கள் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை அவர் எப்படி மேற்கொண்டார்னு அவரே சொல்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 42, சங்கீதம் 42:5, 43லையும் இதே காரியங்கள் பேசுகிறாரு. 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தன் மனசை பார்த்து பேசுகிறார். ஆத்துமாவே ஏன் இவ்வளோ கலக்கமாக இருக்க, ஏன் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கலங்கி போய் நிற்கிறேன்னு பேசுகிறார். நீங்கள் மனசோர்வுலேருந்து வெளியே வரணும்னா முதல் காரியம் நீங்கள் உங்களை பார்த்து பேசணும். அது உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்குல்ல, இப்போ என்ன செய்யணும்? நம்ம சத்தமாக பேசணும், மெதுவாக பேசக்கூடாது. ஏன்னா அது மெதுவாக பேசிகிட்டு இருக்குங்க உள்ளத்துலேருந்து. நம்ம சத்தமாக பேசணும். ஆத்துமாவே ஏன் கலங்குற, அதுக்கு சொல்லும். ஏன் கலங்குறேன் தெரியுமா, அதனால கலங்குறேன், இதனால கலங்குறேன். அது நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டார், பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கட்டளை பண்ணிட்டார். அதனால் மனசு 1000 எண்ணங்கள் சொல்லும். இதனால தான் நான் கலக்கமாக இருக்கேன், அதனால தான் கலக்கமாக இருக்கேன், இப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு, அப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு. அப்படி 1000 எண்ணங்கள் வந்தாலும் இயேசு நாமத்தில் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். அந்த எண்ணத்திலேயே நான் அப்படியே புரண்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் சொன்னது புரியுதுங்களா? பிசாசு சொல்லுவான், இதனால தான். பிசாசு பொய்யேன், அது அத்தனையும் மாறும். பிசாசு சொல்கிற அத்தனை எண்ணங்களும் இயேசுவ நாமத்தில் மாறும். ஆனால் நான் என்ன செய்யணும்? அந்த எண்ணத்துக்கு எதிராக வேற எண்ணத்தை எடுத்து நான் சிந்திக்கணும். குறிப்பாக நான் என்கிட்ட பேசணும். இவர் அடிக்கடி அவர்கிட்ட பேசுவார் தெரியுமா? இவர் பைத்தியம் கிடையாதுங்க. இவர் பேசுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. யார்கிட்ட பேசுறாரு? தன் மனசிட்ட பேசுறாரு. மனசு அவர்கிட்ட, நல்லா கவனிங்க, நம்ம மனசிட்ட பேசுகிறா, மனசு நம்மகிட்ட பேசிடும். மனசு நம்மகிட்ட பேசுறது அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். இவர் பேசுறாரு, சில நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னாடி போங்க, ஓய் ஓய் சொல்லிட்டு, கவனியா ஒன்றை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. கையில் ஊற்றி சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக வருகிற எல்லா எண்ணங்களையும் இயேசு நாமத்தில் மேற்கொள்ளுவேன். நான் தோல்வி அடைய மாட்டேன், தோற்று போக மாட்டேன். என் காலத்துக்கு முன்பாக நான் மரித்து போக மாட்டேன். என் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் அத்தனை நோக்கங்களையும் இயேசு நாமத்தில் நான் நிறைவேற்றுவேன். நான் தோல்வி அல்ல, நான் ஜெயிக்கிறவன். ஆமேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் தானே பேசுனீங்க. அதே மாதிரி வீட்லேயும் பேசுங்க. என்ன வரும்போதெல்லாம் அந்த எண்ணத்துக்கு எதிராக பேசுங்க. அதெல்லாம் ஆத்துமாட்ட பேசுகிறாருங்க. வேறு யார்கிட்டையும் பேசலை, தான்ட்டே பேசுகிறாரு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே ஏன் இவ்வளோ போராடுற, ஏன் அப்படி வேதனைப்பட்டு புரண்டுக்கிட்டு இருக்க. அது கொடுக்குற எந்த காரணத்தையும் அவர் ஏற்றுக்கல.
நம்ம அதை பண்ணிக்கணும். வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை காரணம் சொன்னால் 1000 காரியம் சொல்லலாங்க. யோசேப்பு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? சின்ன பையங்க, அவ்வளோ மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது அமேசிங் மெச்சூரிட்டி. 17 வயசு. 17 வயசில் ரொம்ப செல்லமாக வளர்த்தோம்னா பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டி இருக்கா தெரியுமா? என்ன அவர் செல்ல பிள்ளை, அப்பா அவருக்கு பல வர்ணிங்க அங்கெல்லாம் போட்டு போட்டு அழகு பார்த்து ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கிறாரு. ஆனால் ஹெவி மெச்சூரிட்டி. அப்போ அண்ணன்மாரெல்லாம் கொண்டு போய் குழியில் போட்டு தள்ளிட்டாங்க. அடிமை சந்தையில் பொருள் மாதிரி விற்கப்படுகிறாரு. ஒரு வீட்டில் இன்னொரு ஆளுடைய சொத்தாக மாறுறாரு. இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அவர் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டார். அவனை அடிக்கலாம், மிதிக்கலாம், நொறுக்கலாம், என்னன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு ஆளுடைய சொத்து அவன். அப்படி இருந்தால் அந்த வீட்டில் அவர் தேவனை தேடுறாரு, ஞானத்தை தேடுறாரு, அறிவை தேடுறாரு. கொஞ்ச நாளில் எல்லாரும் இவன்ட்டு அறிவை கேட்குறாங்க. எந்த வீட்டுக்கு போனானோ கொஞ்ச நாள் அந்த வீட்டை அவன் ரன் பண்ணுறான். அந்த அந்த அவன் சூழ்நிலைகளை அவனை நடத்தலைங்க, அந்த வீடு இவனால் நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. போர்த்திபாருடைய மனைவி மூலம் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஜெயில் கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர்த்திபார்னா பார்வனுடைய அரண்மனைக்கு முக்கியமான அவனுடைய மனைவி டச் பண்ணிட்டான்னா குற்றச்சாட்டு. அவனை அழகான இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க போன உடனே. ஆனால் அங்கே போயும் அவர் உலகத்தில் நினச்சி உலக மனுஷனை குறித்து பார்த்திலையா, உலகமே பொல்லாத உலகம்யா, கூட பிறந்தவன் அண்ணன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, நீ இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு கலங்கவே இல்லைங்க. உலகம் சரியில்லை, கர்த்தர் மட்டும்தான் சரி. அந்த இடத்துல ஒரு கலங்கலை, கண்ணீர் வடிக்கலை, வேதனைப்படலை. அவர் கலங்கி கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருந்தான்னு வச்சுங்களேன். சோறா வேணாம் ஐயா, சோறு சாப்பிட்டு என்னத்தை கண்டோம் இப்போ அப்படின்னு உட்காந்துருந்தாருன்னா அவர் கொஞ்ச நாளில் ஜெயிலை அவர் ரன் பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்ச நாளில் ஜெயிலரை மாறுறாங்க, ஜெயிலரை ரன் பண்ணுறாங்க. அவன் ஏன் ரன் பண்ணுறான்னா ஜெயிலுக்குள்ளே இருந்தான், ஜெயிலு அவனுக்குள்ளே இல்லை. அவனுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களை, பிற்போக்கான எண்ணங்களை உள்ள விடவே இல்லைங்க. பயப்படலை, கலங்கலை, எதிர்காலம் என்ன ஆகுன்னு கேட்கவே இல்லை. அது குறித்து சந்தேகமே இல்லை. 2 பேர் கவலையாக உட்காந்துருக்கான். அவனை கேட்குறான், ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறான். ஒருத்தன் சொல்லியிருப்பான், அடுத்த வாரம் தூக்கு, அடுத்த வாரம் தானே தூக்கு, ஒரு வாரம் இருக்குல்ல, சந்தோஷமாரு. அடுத்த வாரம் ஏன் இப்போ செத்து போற? அவனோட ஆட்டிடியூட் பார்த்தீங்களா? அவனோட ஆட்டிடியூடுங்கிறது டோட்டலாக கவலையோ வேதனையோ கிடையாது. ஜெயிலில் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு மேலே எழும்பிட்டான். பணக்காரட்ட பையங்க திரும்பி வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தேங்குகிறாய். ஏன் கலங்குறோம், ஏன் தேங்குகிறோம்ன்ற 2 காரியம். ஒன்று நமக்கு சந்தோஷம் இருக்காது, இன்னொன்று காரியம் சமாதானம் இருக்காது. நமக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இருக்குன்னா நம்ம ஆவிக்குரியதில் சரியாக வாழ்றோம்னு அர்த்தம். விசுவாசத்தினாலும் உண்டாகும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இருக்கு. பீஸ் இருக்கு, ஜாய் இருக்குன்னா நம்ம விசுவாசத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா நம்ம விசுவாசத்தில் செயல்படலன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் விசுவாசத்தில் செயல்படுகிறோமோ அப்போ இங்கே கலங்குவதற்கும் இடம் இருக்காது, தேங்குவதற்கும் இடம் இருக்காது. ஏன்னா அந்த சமாதானமும் சந்தோஷமும் நம்ம அப்படியே ரூல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் இங்கே கலங்குறோம்னா எதிர்நோக்கி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. தமிழில் தேவனை நோக்கி காத்துருன்னு இருக்கு, ஆங்கிலத்தில் தேவனை நோக்கி எதிர்பார்த்துருன்னு இருக்கு. காத்திருனாவே என்ன? எதிர்பார்த்துரு, உன்னை நோக்கி எதிர்பார்த்துரு. நல்ல விடிவு காலம் வரும் எதிர்பார்த்துரு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும் எதிர்பார்த்துரு. அநேக மக்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை குறித்து அடுத்து ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கை எப்படி முடியும், என்னவா முடியும், எப்படி போகும் என்பதற்கான உங்களுக்கு எதையும் பார்க்கவே முடியல. எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லைன்னா கூட வார்த்தையை கேளுங்க, வார்த்தை சிந்திங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேளுங்க, சிந்திங்க, கேளுங்க, சிந்திங்க, கேளுங்க, சிந்திங்கன்னா கொஞ்ச நாளில் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தவொன்னு என்ன உண்டாகும்? எதிர்பார்ப்பு உண்டாகும். சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் எனக்கு கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய். தேவனுக்காக காத்திருக்கிற, தேவனை காத்திருக்கணும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்துரு. எக்ஸ்பெக்டேஷன் முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க? நன்மை நடக்கும் நம்பிக்கைன்னு என்ன? நல்லது நடக்கும் என்கிற
சந்தோஷமான எதிர்பார்ப்பு, துக்கத்தோட எதிர்பார்ப்பு இல்லை, நல்லது நடக்கும் என்கிற சந்தோஷமான எதிர்பார்ப்பு. அப்படி சந்தோஷமான எதிர்பார்ப்பு இருக்குன்னா இங்க கலங்குவதற்கும் தேங்குவதற்கும் மனசோர்வு அடைவதற்கும் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஆளோட கல்யாணம் அடுத்த மாசம், இப்படி ஓரமா உட்காந்துருப்பீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆள் பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிச்ச ஆளோட கல்யாணம் முடிய போதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கர்த்தரோட வாக்குத்தத்தை கேட்கிறோம், சிந்திக்கிறோம்னா கலக்கமும் வேதனையும் வெளியே ஓடிடும். அப்புறம் சொல்றாரு, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நாம் இன்னும் துதிப்பேன். அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் இருக்கு. ஆங்கில பைபிள் கவுண்டினன்ஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஆங்கில பைபிள்ல இந்த கவுண்டினன்ஸோட முதல் வார்த்தையே அவருடைய முகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். ஆங்கிலத்தில் தான் இருக்கு, மூல பாசையில தான் இருக்கு. அவருடைய சமூகம்னா என்ன? அவருடைய பிரசன்னம், அவருடைய முகம், அவருடைய முகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். நீங்க அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உங்க முகம் மாறிடும். நீங்க அநேக நேரத்தில் நம்ம முகம் ஏன் சோர்ந்து போயிருக்கு? நாம் அவருடைய முகத்தை பார்க்கல. அவருடைய முகத்தை பார்க்கிறோம், அவருடைய சிந்தைகளை பார்க்கிறோம், அவருடைய நோக்கங்களை பார்க்கிறோம்னா நமக்கு கலக்கம் வராது, பயம் வராது, தைரியம் வரும், ஒரு கரேஜஸ் வரும், ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாங்கிற எண்ணம் வரும். மோசே வந்து ஒரு அபரிவிதமான மனுஷங்க. மக்கள்லாம் அவரை டார்ச்சர் பண்ணா முதல்ல எங்கே ஓடுவாரு? கர்த்தருடைய பிரசன்னங்க. அந்த மனுஷன் அவ்வளவு சக்சஸா இருந்தாருன்னா ஒரே காரணம்னா அந்த மனுஷன் கர்த்தருடைய முகத்தை தேடிட்டே இருந்தார். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல வீசிச்சுன்னா நம்முடைய முகம் மாறிடும். முகம் மாறிதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள மாறிடும். தமிழ்ல சொல்லுவாங்க அகத்தின் அழகு, உள்ள அகம் மாறிடும், எண்ணம் மாறிடும், சிந்தை மாறிடும், அப்புறம் முகம் மாறிடும், வாழ்க்கை மாறிடும். முதல் காரியம், பிரச்சனை பேசுறதுக்கு இடம் விடாதீங்க. பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, அது பேசுங்க. தேவனோட வாக்கத்தை சிந்திச்சு பாரு, தேவன் கொடுத்த எண்ணங்களை சிந்திச்சு பாரு. அப்புறம் தேவன் கொடுத்த வாக்கத்தை நிறைவேற எதிர்பார்த்துரு. அதுக்கப்புறம் அவருடைய முகத்தின், அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நாம் இன்னும் கர்த்தரை தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து பக்கத்தோட பேசுங்கன்னு சொல்லலை, சீக்கிரம் வந்து ஆராதனையில் மனதார கர்த்தரை ஆராதிங்க. எண்ணங்கள் சிந்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோட சிந்தைக்குள்ள வாங்க. வாழ்க்கை மாறும். கலக்கம் போயிடும், பயம் போயிடும், மனசோர்வு போயிடும், பிரச்சனைகளை சந்திச்சிடலாம், மேற்கொண்டலாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து இருப்போம். நான் பேசுகிறது மிகவும் எளிமையான காரியம், ஆனால் இதைத்தான் தேவன் சொன்னார். தேவன் ஜெயிக்கிறதுக்கு, அவ்வளவு யுத்தத்தை மேற்கொள்வதற்கு அவர்கள் தொடர்ந்து சொன்ன ஒரே வார்த்தை கலங்காதே திகையாது. இதுதான் தொடர்ந்து சொல்ற. 3 இடத்துலையும் சொல்ற. உபா 1, உபா 31, யோசுவா 1ல கலங்காதே திகையாதே. கலங்கிட்ட தேங்கிட்ட என்ன ஆயிரும்? ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் கூட நின்று செயல்பட வேண்டும் என்றால் கலங்கிடக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் விட்டுறக்கூடாது. கண்ணீரே வந்தா கூட கண்ணீரை தொடச்சிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவருடைய முகத்தை பார்ப்பேன். அவர் என் முகத்தை ஒரு நாளும் தொங்க விட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகம் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெட்கப்படல் இருக்கு. நாமும் வெட்கப்பட மாட்டோம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லா காலத்திலும் நல்லவராய் இருக்கிறேன், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். உமக்கு நன்றி. உம்முடைய மகாபரிய கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீதியின் தேவனே, ஜீவனின் தேவனே, எந்த வித பிற்போக்கான எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. கலங்காதே திகையாதே என்று சொன்னீரே, கலங்கவில்லை, திகைக்கவில்லை. வார்த்தை எண்ணி பார்க்கிறோம், வாக்குத்தத்தங்களை சிந்திச்சு பார்க்கிறோம். எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எல்லா தீமையிலொன்றும் விடுவித்து ஜெயத்தோடு வாழ பண்ணுகிறவரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னவரே, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்தாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவரே, எல்லா தீமையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறவரே,
ஜீவனால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. நீர் ஒருவரே தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கிறதுக்காக நன்றி. ஆளுகை செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு எல்லா பயத்தையும் மேற்கொண்டு மனசோர்வை மேற்கொண்டு ஜெயத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.